கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னடா ஆர்சிபி தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர கண்ணு வச்சுட்டாங்க. ஸோ நம்மளும் எதிர்பார்த்த மாதிரி தான் ஆர்சிபி அது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே நினைச்சோம். இன்னைக்கு தோத்துட்டாங்க. தோக்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ லாஸ் பண்றது வந்துட்டு பார்ட் ஆஃப் கேம் தான். பட் இருந்தாலும் பவுலிங் யூனிட் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்கிறத ரெண்டாவது டைம் காமிச்சிருக்கு. ஆல்ரெடி போன தடவை வந்துட்டு செகண்ட் பவுலிங் போடும்போது அடி வாங்கினாங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் பவுலிங்ல அடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும். ஐ மீன் நான் போன மேட்ச் சொல்ல, அதுக்கு முந்தின மேட்ச் ஃபர்ஸ்ட் கேம்ல பார்த்தோம் அப்படின்னா நூலையில ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மேட்ச்லேயே பவுலிங் பிரச்சனை, இந்த மேட்ச்சும் பவுலிங் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவா தெரியுது. ஸோ ஒரு பக்கம் இருக்க மேட்ச்ல என்ன நடந்துச்சு, ஆர்சிபி எங்க கோட்டை விட்டாங்க, பிளே ஆஃப் சான்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி போய் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆர்சிபி வர்சஸ் டிசி. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு ஆடியன்ஸுங்க. கிட்டத்தட்ட 25,000 பேர் பக்கம் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஆடியன்ஸ், நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்சிபிக்கு இருந்தது. ஸ்மிருதி மந்தானா டாஸ் போடும்போதே அவ்வளோ சவுண்டு. ஸோ அந்த எனர்ஜிலேயே பார்த்தோம் அப்படின்னா நல்லா விளையாடுவாங்கன்னு நினைச்சோம். ஆக்சுவலா அவங்க நல்லா தான் விளையாண்டாங்க. வரேன் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி டிசியோட பேட்டிங் பேர் பயங்கரமான பேட்டிங் லைன் நல்லா ஆடினாங்க. ஸோ ஆரம்பத்தில் வேர்மா வந்துட்டு 50 அடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதனால தான் அவங்களோட ஸ்கோர் அப்படிங்கிறது நல்லா டோட்டல் போஸ்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ 50 அடிச்சு அவுட் ஆனா கூட இன்னொருத்தவங்க 40, ஸோ அதே மாதிரி 30, 36ங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ எல்லாருமே பார்த்து வந்தா லிட்டில் பிட் கேமியோ ஆன மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் 190+ அப்படிங்கிற மேசிவான டோட்டலா போஸ்ட் பண்ண முடிஞ்சு. அதுக்கு காரணம் இவங்களுடைய பேட்டிங் அப்படின்னு சொன்னா கூட. ஸோ ஆர்சிபியோட மோசமான பவுலிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா போட்டு போட்டு தராங்க. ஸோ ஒரு பால் நச்சுன்னு யாக்கர் வைக்கல, கரெக்டான லைன் லென்த்ல போடல, எல்லாமே ஒய்ட் யாக்கர் ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஃபுல் டாஸா போய் கன்வெர்ட் ஆயிடுது. எல்லாமே போட்டு பிரிஞ்சு விட்டாங்க. ஆர்சிபி பவுலர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு பசமா வாங்கி கட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்மிருதி மந்தானா ஆல்ரெடி ஃபீல்டிங்ல பயங்கரமா கவனமா இருந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி கோச் வெளியில் இருக்கக்கூடிய மைக் ஹசன் நினைக்கிறேன், அவர் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா வந்துட்டு கத்திட்டு ஒரு மாதிரி வந்துட்டு தான் இருந்தாரு. ரொம்ப அனிமேட்டடா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா விமன்ஸுக்கு பயங்கரமான திட்டு விலக போகுது ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சரி ஓகே. ஸோ டிசி பொறுத்த வரைக்கும் 190 அப்படிங்கிற மாதிரி டோட்டல் போட்டாங்க. பட் இருந்தாலும் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா ஆர்சிபி ஸ்ட்ராங்கான பேட்டிங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்மிருதி மந்தானா என்ன ஒரு இன்னிங்ஸ், 43 பாலுக்கு 74 ரன் போட்டு பிரிச்சுட்டாங்க. ஆரம்பத்தில் எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, இந்த கேமை நான் முடிச்சு கொடுத்துட்டா போகணுங்கிற மாதிரி 10 4 கிட்டத்தட்ட எவ்வளோ 6 அடிச்சாங்க, 10 4 பக்கம் அடிச்சிருந்தாங்க. அதுலேயே 40 ரன் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு பவுண்டரியில் டீல் பண்ணுறது தான். நல்ல ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் அவுட் ஆயிட்டாங்க. கண்டிப்பாக செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தோத்தது 25 ரன் வித்தியாசத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா தோத்துருக்காங்க. ஸோ அவங்க செஞ்சுரிக்கு தேவையும் 25 ரன் தான் ஆல்மோஸ்ட். அதை மட்டும் பொறுமையா ஆடி செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். சரி ஓகே, அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, மற்ற யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டு சோஃபி டிஃபைன் எனக்கு கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை தொடர்ந்து மேக்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு, நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் அப்போ கூட இந்த ரிச்சா கவுஸ் அவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் உள்ள வந்தப்போ ரைட்டரா பவுண்டரியில டீல் பண்றாங்க. 2 6 நல்லா மேசிவா அடிக்கிறாங்க. 25 ரன் ஸோ ஆல்மோஸ்ட் வேணும், கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது அவங்களும் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்க போறாங்க. சுத்திக்கிட்டே இருக்காங்க பேட்டா. அவங்க கிட்ட நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் ஓவர் சுட்டுங்க. ஒரு 6 போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஓவரை அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு போகணும். அந்த ஒரு திறமை அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதுதான் வந்துட்டு மிக முக்கியமான விஷயம். அவங்க கிட்ட ஹார்டு ஹிட்டிங் 6 அடிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் எல்லா பாலையும் அடிக்க போனா எப்படி. ஸோ லூஸ் பால் மட்டும் டார்கெட் பண்ணாம விட்டுட்டாங்க. இது எல்லாமே தாண்டி அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெரி இன்னைக்கு கேம்ல இல்லை. அவங்க இருந்திருந்தா பவுலிங் அண்ட் பேட்டிங் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பா ஸ்கோர் லெஸ் ஆயிருக்கும், பேட்டிங்ல அடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரி இன்னைக்கு இல்லை. சரி ஓகே, அவங்க இல்லை தானே. ஸோ அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு கேட் கிராஸ்ன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயரை வச்சிருக்கிறீங்களே, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏலத்துல அடிச்சு பிடிச்சு வாங்கினீங்களே. ஸோ கொஞ்சமாவது யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இன்னைக்கும் அவங்கள 11ல எடுக்கல. எப்படானுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எனிவே வின்னிங் சைடா இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. அண்ட் பெரி இல்லை. ஸோ அட்லீஸ்ட் அவங்களை எடுத்துட்டு வந்திருந்தா கண்டிப்பா ஒரு மேஜிக் நடந்திருக்கும். ஸோ எனிவே ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிக்க வேண்டிய மேட்சும் சொல்லலாம், தோக்க வேண்டிய மேட்சும் சொல்லலாம். ஸோ ஆரம்பத்தில் பவுலிங்கை பார்க்கும்போதே ஓகே ரைட்டு தோத்துருவன் தான் நினைச்சாங்க. பட் இருந்தாலும் ஸ்மிருதி மந்தானா நல்ல ஒரு ஹோப், நல்ல ஒரு செட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. 10 ஓவருங்கும் போது வந்துட்டு 100 வந்துருச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு தேவையான அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 10 ரன் பர் ஓவர் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு போல அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் அப்படின்னு சொல்லணும் ஆர்சிபி சைட்ல இருந்து. ஸோ எனிவே 1 மேட்ச் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே சேம் பாயிண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ பாயிண்ட் டேபிள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ 5 டீம்ல வெளியில போக போற டீம் யாரு அப்படிங்கிறத அப்கமிங் 3 மேட்சஸ் வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ நீங்க ஓவராலா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.